ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எலிசாவிடமிருந்து வருகிறது. அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். எனக்குரிய மீண்டும் அதே வார்த்தைகள். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தார்கள். எங்கே போறாங்க? யோர்தான் ஆற்றங்கரையை அடைந்து அங்கே நின்றார்கள். இப்ப ஆற்றங்கரைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கு அவர்களை பின்தொடர்ந்து இறைவாக்கினர் குழு எத்தனை பேர் வர்றாங்க? 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தார்கள். எனவே யோர்தான் ஆற்றங்கரையில் 2 இறைவாக்கினர் இருக்கிறார்கள். எலியாவும் எலிசேயும் யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் போவதற்காக, அவர்கள் அந்த கிழக்கு பகுதியில் போவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இறைவாக்கினர் குழுவை சேர்ந்த 50 பேர் சற்று தொலைவில் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு எலியா இந்த இறைவாக்கினர் குழுவில் ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டிருந்தார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். அது நல்லா தெரியும். அவர் மலைக்கு சென்றபோது, ஓரேப் மலைக்கு சென்றபோது யாவே இடத்துல புலம்புவார். எல்லா இறைவாக்கினர்களையும் ஈசபேல் கொண்டு போட்டா, நீர் என்ன பண்ணீரு? நீர் சும்மா இருந்து விட்டீரு, இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், என்னுடைய இறைவாக்கினர்கள்லாம் போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் அந்த பெண் ஈசபேல் அற்பமாக நினைத்து எல்லாரையும் அடிச்சிட்டாளே என்று வேதனையோடு கதறுவார். அதுலேருந்து தெரியுது எந்த அளவுக்கு இறைவாக்கினர்கள் குழுவிலே அவருக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. அந்த இறைவாக்கினருடைய குழுவிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தார் என்று அது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவர் அவங்களை விட்டு பிரிய போகிற நேரத்தில் இவர்கள் பின்னாலே வர்றாங்க, அவரை தொடர்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அவருக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இறைவாக்கினர் குழுவில் அவர் போகிற போதெல்லாம் இங்கே சந்திக்கிறாங்க. வேற எந்த இறைவாக்கினரை பற்றியும் நமக்கு இந்த செய்தி வரலையே. இறைவாக்கினர் பல ஊர்களுக்கு போகிறாங்க, ஆனால் இந்த குழுக்கள் எல்லாம் இறைவாக்கினரை சந்திப்பது போல ஒரு செய்தி இல்லை. ஆனால் எலியாவை பொறுத்த மட்டில் பெத்தேலில் குழுக்கள் இருக்கிறது, எரிகோவில் குழுக்கள் இருக்கிறது. இப்போ யோர்தானுக்கும் இவர்கள் வருகிறார்கள், யோர்தான் ஆற்றங்கரைக்கும் இவர்கள் வருகிறார்கள். அப்படின்னா அவரிடத்துல இந்த குழுக்களிடத்துல அவருக்கு இருந்த ஒரு நெருக்கத்தை, அந்த உறவை வெளிப்படுத்து. இந்த உறவு என்பது தானாக வராது. அப்போ இந்த குழுக்களில் உள்ள உறுப்பினர்களுக்காக இந்த எலியா வாழ்ந்திருக்கிறார். முழுக்க இவர்களுடைய நன்மைகளுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு நலன்கள் கிடைக்க வேண்டும், நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிறார். அதன் பின்னணி தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இவர் பிரிந்து செல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் இவர் பின்னாலே வர்றாங்க, இறைவாக்கின் பின்னாலே வருகிறது. அதனுடைய நோக்கம் இப்படி தான் இருக்கணும். இப்பொழுது நாம் 3வது பிரிவுக்கு வருவோம். முதல் பகுதியில் எலிசா 2 மடங்கு எலியாவின் ஆவியை வேண்டுதல். அதான் 3வது பகுதி, 8 முதல் 10 வசனங்கள். இப்போ யோர்தான் ஆற்றை கடந்து அக்கறைக்கு போவதற்காக இப்போ யோர்தான் கரையில் நிற்கிறாங்க. இறைவாக்கினுடைய குழு இருக்கிறது, எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்கிறது? 8ஆம் வசனத்தில், அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். இதுலேருந்து தெரிகிறது ஆற்றை கடக்க வேண்டும் என்று. இப்போ எலியா ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்கிறார். தன்னுடைய போர்வையை சுருட்டி
அதை அதை வைத்து ஏறக்குறைய கயிறு மாதிரி வச்சு அந்த நீரை வந்து அடிக்கிறார். அந்த நீரை அடித்த உடனே என்ன நடக்கிறது? தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து ஆற்றை கடந்தனர். தண்ணீர் பிரிந்து 2 பேரும் ஆற்றை கடக்கிறார்கள். இந்த ஏறக்குறைய சுவர் போல ஆறு. இப்போ இதில் வந்து பாருங்க, எலியாவை வந்து ஒரு முக்கியமான மனிதர்களோடு இணைத்து பார்க்க இந்த செயல் வந்து துணை நிற்கிறது. உதாரணமாக முதல் தண்ணீரை பிரித்தவர் வந்து மோசே. அதன் பிறகு தண்ணீரை பிரித்தவர் யோசுவா. ஏறக்குறைய 1300களில் இந்த எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை பாலைநிலத்துக்கு கொண்டு வருவதற்காக அதற்கு முன்னால் மிகப்பெரிய தடையாக இருந்த செங்கடலை 2ஆக பிரித்து, இந்த செங்கடல் என்பது பின்னால் நாம் அது வந்து நாணல் கடல் என்று பிறகு அடுத்த பொருள் கொடுத்தாலும் இருந்தாலும் அது ஒரு தடை தான். நாணல் கடல் கூட தடையாக இருந்ததுதான். அந்த தடையை நீக்கித்தான் அவர்கள் கடந்து வருகிறார்கள். 2வது 40 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த மோசேயினுடைய நிகழ்வு நடந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு யோசுவா இதே யோர்தான் ஆற்றை கிழக்கிலிருந்து கடந்து வருவதற்கு இறைவனுடைய வல்லமையால் ஆற்றை வந்து 2ஆக பிரிக்கிறாரு, தண்ணீரை கடக்கிறார். இப்போ 3வது முறையாக தண்ணீரை கடக்கின்ற நிகழ்வு. இப்போ மேற்கிலிருந்து கிழக்காக எலியாவும் எலிசேயும் போக வேண்டும். அதனால் தன்னுடைய ஆடையே கயிறு போல பின்னி இப்போ யோர்தான் ஆற்றை அடித்த உடனேயே தண்ணீர் வந்து 2ஆக பிரிகிறது, இருபுறமும் பிரிகிறது. ஆனால் நாணல் கடலை கடக்கிறதுக்கும் யோர்தான் ஆற்றை கடக்கிறதுக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்கிறது. யோர்தான் ஆறு என்பது மிகப்பெரிய ஆறு கிடையாது. இந்த காலத்திலோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் கூட அது மிகப்பெரிய ஆறு இல்லை. ஆனால் ஏறக்குறைய இன்றிலிருந்து இந்த நிகழ்வு நடந்தது வந்து 2800 ஆண்டுகள். இப்போ 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இன்றைய விட இந்த யோர்தான் ஆற்றில் வந்து நிறையா தண்ணி போய்கொண்டு இருக்க வேண்டும். கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏன்னால் இன்றைக்கு வந்து பயன்பாட்டுக்காக தண்ணீரை பல இடங்களில் எடுத்துட்டு ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஆற்று தண்ணீரை வந்து அதிக பயன்படுத்தக்கூடிய மக்கள் தொகையும் கிடையாது. இந்த விவசாயம் செய்கிறவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய தேவைக்காக தண்ணீர் எடுப்பாங்க, அல்லது வேறு பயனுக்காக தண்ணீர் இருக்காது. அதனால் அதிகமாகவே தண்ணீர் போயிருக்கும். நிச்சயமாக இவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைகள் இருக்காது. அப்போ கடந்து போகிறார்கள் என்றால் அது ஒரு அசாத்தியமான ஆற்றலால் மட்டும்தான் கடந்து சென்றிருக்க முடியும். அது இங்கே நடந்திருக்கிறது. எனவே இன்றைக்கே யோர்தான் ஆற்றங்கரை வந்து ஏறக்குறைய 6 அடி ஆழமாக இருக்கிறது. 6 அடி அல்லது 7 அடி 8 அடி ஆழமாக இருக்கிறது. அன்றைக்கு வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய பனைமரத்து அடி உயரத்துக்கு ஆழமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை கடந்து சென்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது இறைவனுடைய வல்லமையாகத்தான் இருக்க முடியும். அதை நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே 2 பேரும் அந்த உலர்ந்த தரையில் நடந்து ஆற்றை கடக்கிறார்கள். இப்போ இதுவும் ஏறக்குறைய நம்ம எலியா செய்த வல்ல செயல்களில் ஒரு முக்கியமான வல்ல செயல், ஆற்றை கடப்பது. அவர் அதிகம் வல்ல செயல்கள் செய்யவில்லை. அதிகபட்சம் நான் பார்த்தோம்னா இவருடைய வல்ல செயல் என்கிற நிலையில் பார்த்தோம் என்றால், ஒன்று மழையை நிறுத்துவது, மழையே பெய்யாமல் இருக்க செய்வது கூட ஒரு புதுமை தான். அது நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்டது. இன்னொன்று மனமாற்றத்திற்காக ஒரு அழைப்பாக அது இருந்தது. பஞ்சம் என்பது மனமாற்றத்துக்கு அழைப்பாக இருந்தது. அந்த பஞ்சத்தை உருவாக்கியதே அவருடைய வல்ல செயல்தான். 2வது வந்து கார்மேல் மலையில் அவர் என்ன பண்ணார்? அவருடைய எதிராளிகளாகிய பாகால் வழிபாட்டாளர்களால் செய்ய முடியாத ஒன்றை இவர் செய்து காட்டினார். தானே நெருப்பு உருவாகி அங்கே இருந்த
பலிப்பொருட்களை முழுவதுமாக எரித்தது. அது 2வது வல்லமை. அதுக்கு முன்னாலே இன்னொரு வல்ல செயலை செய்தார். அந்த சரப்தா ஊரில் இருந்த அந்த விதவையினுடைய மகன் வீட்டில் வந்து மாவும் எண்ணெயும் பெருகச் செய்தார். அதன் பிறகு இறந்து போன அந்த மகனை வந்து உயிர்ப்பித்தார். 2 வல்ல செயல்கள் அங்கே நடக்கிறது. அப்போ கார்மேல் மலை நடந்து சேர்த்து இணைத்து பார்த்தோம்னா 4 வல்ல செயல்கள், 4 வல்ல செயல்கள். அதன் பிறகு மீண்டும் மழையை வர வைக்கிறார். அதுவும் ஒரு வல்ல செயல்தான், மீண்டும் மழை வர வைப்பது. அப்போ 5. அதை தொடர்ந்து அவர் ஓரேப்பு மலைக்கு செல்கிறார். ஓரேப்பு மலையிலிருந்து திரும்பி வந்து இப்பொழுது அந்த யோர்தானை கடப்பதற்காக தண்ணீரை 2ஆக பிரிக்கிறார். ஆக இது 6 வல்ல செயல்கள் என்று கணக்கிட்டுக் கொள்ளலாம். இறைவாக்கினர் எலியா வழியாக 6 வல்ல செயல்கள் நிகழ்ந்ததாக நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆற்றை கடப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது 9வது வசனம். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். ஆக இது ஒரு தலைவர் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவரிடத்தில் ஒரு விருப்பத்தை தெரிவிப்பது. நான் உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னால் உனக்கு நான் என்ன கொடுக்கணும், நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிற என்று கேட்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக எலியாவிடத்தில் பெரிய பொண்ணோ பொருளோ இல்லை. அதை பொண்ணையும் பொருளையும் கேட்கக்கூடிய சூழலிலும் எலிசேயும் இல்லை. என்றால் எலிசேயு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வந்தவர். அதனால் அவர் வந்து பொண்ணையும் பொருளையும் கேட்பார் என்று நாம் சொல்லவே முடியாது. எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் என்று தான் இருந்த கலப்பையும் அவர் வந்து உடைத்து அதை விருந்து செய்தார். உழுவதற்கு பயன்பட்ட ஏறு மாடுகளையும் என்ன செய்தார், அடித்து விருந்தாக சமைத்து கொடுத்தார். அதனால் எலியாவிடத்திலே எலிசேயு வந்து பொன்னையும் பொருளையும் கேட்பார் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி எலியாவும் எலிசாவிடத்தில் அவர் பொன்னையும் பொருளையும் கேட்பார் என்று எதிர்பார்த்துக்க முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரமான ஒரு பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பின் அடிப்படையில் தன்னிடம் உள்ள ஏதாவது ஒன்றை எலிசா வந்து கேட்க வேண்டும் என்று எலியா விரும்புகிறார். ஒன்று அவர் பயன்படுத்திய பொருட்களாக இருக்கணும், இல்லாவிட்டால் இவரிடத்தில் இருக்கிற ஆற்றலாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவர் இந்த வினாவை எழுப்பி இருக்க வேண்டும். இவரிடத்தில் இல்லாத ஒன்றை அவர் கேட்க முடியாது. எலியாவிடத்தில் என்ன இருக்கிறது? அவரிடத்தில் இப்போது இருக்கிற சின்ன சின்ன உடைமைகள். அது அவருடைய உடையாக இருக்கலாம், அல்லது அவருடைய காலணிகளாக இருக்கலாம். இதுதான் அவருடைய உடைமைகள் என்று சொன்னால், அவர் உடுத்தி இருக்கிற அந்த கம்பளி ஆடை என்று கூட சொல்லலாம், தோளாடை, இடுப்பில் கட்டிய இடைக்கச்சை, இதுதான் அவரிடத்தில் இருக்கிற பொருட்கள் என்று சொல்லலாம். அதை தாண்டி என்ன இருக்குன்னு அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அவரிடத்தில் இருக்கிற அந்த ஆன்மீக ஆற்றல், அந்த ஆன்மீக ஆற்றலை அவர் இது வேணுமான்னு கேட்டுக்கலாம். 2 தான் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் எலிசா? அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். உம்முடைய ஆவி என்மேல் 2 மடங்காக இருப்பதாக என்கிறார். இப்போ பொன்னையும் கேட்கவில்லை, பொருளையும் கேட்கவில்லை. உம்மிடத்திலே இறைவனுடைய ஆவி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த இறைவனுடைய ஆவியில் வந்து 2 மடங்கு எனக்கு வேணும். உங்கள்கிட்ட 1 மடங்கு இருந்துச்சுன்னா எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? 2 மடங்காக வேண்டும். 2 மடங்காக வேண்டும் என்று ஒரு ஆசையை சொல்கிறார். இப்போ இறைவனுடைய ஆவி உம்மிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஆவியில் 2 மடங்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். நீ கேட்பது கடினமான காரியம். அதாவது ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. அது யார் கொடுக்கணும்? யாவே, இறைவன் தான் கொடுக்கணும். என்னுடைய ஆற்றலை வந்து, அல்லது என்னிடத்தில் இருக்கிற ஆற்றல் என்பது இறைவனுடைய ஆற்றல் தான், இறைவனுடைய ஆவி தான். அப்போ அந்த இறைவனுடைய ஆவியை நான் கொடுக்க முடியாது. யார் தான் கொடுக்கணும்? கடவுள் தான் கொடுக்கணும். அதுவும் 2 மடங்கு கேட்குற. அதனால் எனக்கு அவ்வளவு எளிமை அல்ல.
என்னுடைய ஆற்றலை உனக்கு வழங்குவது. இருந்தாலும் அந்த கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது. இதுதான் கண்டிஷன். இப்போ உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? நான் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்க்க வேண்டும். அதை உன் கண்கள் காண வேண்டும். அந்த நிலையிலிருந்து நீ பிரியக்கூடாது. இதுவரை நீ என்னை பின்தொடர்ந்து வந்தாய், விடாமல் நான் சொன்ன பிறகு என் பின்னாலே வந்த. இப்போ இறுதியாக நான் எப்போ இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றேனோ அப்போ நீ அந்த நிகழ்வை நீ பார்க்கணும். அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும், அது ஒரு இறப்பாக இருந்தாலும் அல்லது இறப்பு இல்லாமலே விண்ணுக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், நீ அந்த நிகழ்வை பார்த்தாய் என்றால் நிச்சயமாக நீ எதை எண்ணி துணிந்தாயோ அந்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறாரு. இப்போ 4வது பகுதியை, இந்த பகுதியில் இந்த முதல் பகுதியில் 4வது பிரிவை பார்க்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இந்த பகுதி எலியா சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. ஏற்கனவே நீ இந்த நிகழ்வை பார்த்தால் நிச்சயமாக உனக்கு என்னுடைய ஆவியின் 2 மடங்கு கிடைக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எலியா. இந்த 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த 3 வசனங்களும் எப்படி எலியா சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார் என்பதை நமக்கு முன்னால் காட்சியாக தருகின்றது. அதை பார்ப்போம். 11ஆம் வசனம். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. ஆக நெருப்பு குதிரைகளும் நெருப்பு தேரும் அவர்கள் 2 பேருக்கு நடுவில் 2 பேரையும் பிரித்தது. அப்போ இந்த நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் 2 பேரையும் பிரிக்கின்ற ஒரு ஆற்றலாகத்தான் இருக்கிறது. எலியா நெருப்பு குதிரையில் போகல, எலியா நெருப்பு தேரில் போகல. எலியா தனியே இருக்கிறார். 2 பேரும் போகிற போக்கிலேயே போகின்ற போது 2 பேருக்கு நடுவில் எது நிற்கிறது? நெருப்பு தேரும் நெருப்பு குதிரையும். இப்போ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரையும் யாரை சுட்டி காட்டுகின்றது? நெருப்பு குதிரையும் நெருப்பு தேரும் எலியாவை சுட்டி காட்டவில்லை. அது எலியா அல்ல. நெருப்பு தேர் இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வலிமை, இறைவனுடைய வல்லமை. 2 பேரையும் பிரிக்கிறது. ஒருவரை விண்ணுக்கு உரியவராக மாற்றுகிறது, இன்னொருவரை மண்ணுக்குரியவராக பிரித்தெடுக்கிறது. ஒருவரை விண்ணுக்கு தயார்படுத்துகிறது, இன்னொருவரை மண்ணுக்கு தயார்படுத்துகிறது. அதான் இந்த நெருப்பு குதிரையும் நெருப்பு தேரும் செய்கின்ற செயல். 2 பேரையும் பிரிக்கிறது. விண்ணுக்குரியவரையும் மண்ணுக்குரியவரையும் 2ஆக பிரிக்கிறது. அதனால் இந்த நெருப்பு தேரில் தான் இறைவாக்கினர் போனார் என்கிற அந்த கருத்து அல்ல. ஆனால் அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது? எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். சுழற்காற்றில் தான் விண்ணகத்துக்கு போறார். ஒரு சுழற்காற்று தான் அவர் அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது. அப்போ இதை நம்ம தெளிவாக கணிக்க வேண்டும். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் இடையே அந்த தூரத்தை வேறுபடுத்தி காட்டுவதுதான் இந்த நெருப்பு குதிரை அல்லது நெருப்பு தேருடைய நோக்கம். 2 பேரையும் பிரிப்பது. இவரை விண்ணுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு சுழற்காற்று, சுழற்காற்று வழியாக அவர் அப்படியே மேலே போகிறார். தொடர்ந்து எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு என் தந்தையே இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், எலிசா இதை பார்த்துவிட்டு எலியாவை தந்தை என்று அழைக்கிறார். தந்தை என்று அழைத்தது மட்டுமல்ல, நீதான் இஸ்ராயலின் தேர், நீதான் தேரின் பாகன் அப்படிங்கிறார். எலியா நெருப்பு தேரில் போகாவிட்டால் கூட அவரை நெருப்பு தேரில் போவது போல ஒரு சிந்தனையில் பார்க்கிறார். அவரை தேராகவும் தேரை ஓட்டுகின்ற பாகனாகவும் பார்க்கிறார்.
இதே மாதிரி தான் நாம் பின்னால் வந்து எலிசா இறக்குற போது அப்பொழுது இருக்கிற அந்த அரசன் யோகாபாஸ் அப்படிங்கிற அரசன் வந்து எலிசாவினுடைய அந்த மரண கட்டில் பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டு அவனை சொல்லுவான். உதாரணமாக அந்த பகுதி வந்து 13ஆம் அதிகாரம், இதே அரசர்கள் 2ஆம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 13-14. எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலரின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா எப்படி எலியாவினுடைய பிரிகின்ற போது கதறி அழுதானோ, அதே போல எலிசா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது இந்த யோவாசி என்கிற அரசன் கட்டில் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு யோவாஸ் என்ன சொல்றான்? என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். அப்படின்னா இஸ்ராயேலை வழிநடத்திய பாகனாக மட்டுமல்ல, அந்த பாகன் அமர்கின்ற தேராகவும் இந்த இறைவாக்கினர்கள் இருந்திருக்கார், 2 பேருமே. அப்ப இறைவாக்கினர் எலியா வந்து தேருக்கும் பாகனுக்கும் அடையாளமாக இருக்கிறார். இப்ப தேரும் பாகனும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? எலியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி எலிசாவுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ராயலை ஏற்றிச் செல்கின்ற தேர் தான் எலியா, எலிசா. அந்த தேரை வழி நடத்துகின்ற பாகன்தான் யாரு? எலிசாவும் எலியாவும். நம்ம அப்படித்தான் பார்க்கணும். எனவே இந்த தேரில் எலியா போனார் அப்படிங்கிறதல்ல, அல்லது எலிசா வந்து இந்த தேரில் போனார் அப்படிங்கிறதுல, நெருப்பு தேரிலும் நெருப்பு கூரையிலும் போனார் என்பது பொருள் அல்ல. இந்த தேரும் பாகனும் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அடையாளமாக இருக்கிறார்கள். அப்ப இஸ்ராயல் மக்களை எல்லாம் வழிநடத்துகிற சாரதி யாரு? எலிசாவும் எலியாவும். அந்த சாரதி இட்டு செல்லுகின்ற தேர் யாரு? எலியாவும் எலிசாவும். இஸ்ராயல் என்கிற அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சாரதி போல, தேர்ப்பாகன் போல, அது மட்டுமல்ல ஒரு தேர் போல. தேர் என்பது வலிமை மிக்கது. போரிலே மிக வலிமையான ஒரு படை என்றால் தேர்ப்படை. அப்ப அந்த தேர்ப்படையினுடைய தளபதி என்கிற நிலையில் யாரை பார்க்கிறார்கள்? எலியாவையும் எலிசாவையும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து எலியாவும் எலிசாவும் இறைவாக்கினர்களுக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்பட்டார். அந்த அடிப்படையில் தான் இந்த சிந்தனை கூட வருகிறது. இஸ்ராயலின் தேரே, இஸ்ராயலின் தேர்ப்பாகனே, என் தந்தையே என்று 2 பேர் சொல்லுகிறார்கள். ஒன்று எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறார், இன்னொன்று எலிசாவை பார்த்து யோவாசு சொல்லுகிறார், அரசன் சொல்லுகிறார். அதனால அந்த அளவுக்கு இவர்கள் இஸ்ராயல் மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர்களாக நாம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 2 பேரும் எலியாவும் எலிசாவும் நேரடியாக பார்க்க இயலாவிட்டாலும் இந்த தேரே தேர் பாகனே என்றவர் சொல்லி தன்னுடைய உடையெல்லாம் கிழித்துக் கொள்கின்ற அந்த நேரத்திலே இப்போ இறைவாக்கு பணியை யார் ஆற்ற வேண்டும்? எலிசா ஆற்ற வேண்டும். அதிலிருந்து இவருக்கு பொறுப்பு கூடுகிறது. அதைத்தான் நாம் இந்த 2ஆம் அதிகாரம்